ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இந்த டேப்லர் காலம் ஈஸியாக எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, டீட்டா இருக்குது. நமக்கு எப்போவுமே டிகிரி வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இவ்வளோ தான் வரும். இப்போது இதில் இருந்து சைன் டீட்டாவில் வந்து 0 டிகிரி என்ன வரும், சைன் டீட்டாவில் 30 டிகிரி என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள். நம்ம எப்போவுமே 0லேருந்து 1 வரை எடுத்துக்கலாம். அப்போ 0க்கு அடுத்தது வந்து 1/4 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1/2, அடுத்தது 3/4, 1. ஈஸியாக சொல்கிறதுனா 0, கால், அரை, முக்கால், 1 அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு எல்லாமே ரூட் எடுக்க போகிறோம். சைன் டீட்டா அப்படின்னா இதுக்கெல்லாம் ரூட் எடுக்க போகிறோம். சைன் டீட்டாவில் 0 டிகிரினா 0க்கு ரூட் எடுத்தால் வந்து 0 கிடைக்கும். அப்போ 0 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு சைன் டீட்டாவில் 30 டிகிரினா 1/4க்கு ரூட் எடுத்தால் கிடைக்கும். அப்போ 1/4க்கு ரூட் எடுத்தால் 1/2 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு சைன் டீட்டாவில் 45 டிகிரினா 1/2க்கு ரூட் எடுத்தால் 1/√2. 1/√2. நெக்ஸ்ட்டு சைன் டீட்டாவில் 60 டிகிரினா 3/4க்கு ரூட் எடுத்தா இப்போ √3 டிவைடட் பை √4 கிடைக்கும். √3 டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கலாமா? √3 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு சைன் டீட்டாவில் 90 டிகிரினா 1க்கு ரூட் எடுத்தால் 1. இப்போ 1 போட்டுக்கலாமா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டா போதும். நெக்ஸ்ட் அடுத்தது வரிசையை எழுதிக்கலாம். சைன் டீட்டாவில் 0க்கு ரூட் எடுத்தால் கிடைக்கும். 0, 1/4, 1/2, 3/4 இது எல்லாத்துக்குமே ரூட் எடுத்து இதில் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு காஸ் டீட்டானா சைனுக்கு ரிவர்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ரிவர்ஸ்னால் 1 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு √3 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு 1/2. நெக்ஸ்ட்டு இது 1/√2. நெக்ஸ்ட்டு இந்த 1/2. நெக்ஸ்ட்டு 0. அப்படியே ரிவர்ஸில் எடுத்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டேன் டீட்டா பார்க்க போகிறோம். டேன் டீட்டானா நமக்கு தெரியும் டேன் டீட்டானா நமக்கு தெரியும் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. இப்போ சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. இதில் வந்து 0/1 வந்து 0. நெக்ஸ்ட்டு 1/2 டிவைடட் பை √3 டிவைடட் பை 2. இப்போ 1/2 டிவைடட் பை √3 டிவைடட் பை 2னா 2 மேலே வரும், √3 கீழே வரும். 2 கட் ஆகும், 1/√3 கிடைக்கும். இப்போ 1/√3 போட்டுக்கலாமா? tan 45 டிகிரிக்கு இந்த ரெண்டையும் பார்க்கலாம். அப்போ 1/√2 டிவைடட் பை 1/√2. இப்போ ரெண்டை கட் ஆகி வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு √3 டிவைடட் பை 2 இன்ட்டு இது வந்து 2 மேலே போகும், கீழே 1 வரும். 2 கட் ஆகும், √3 கிடைக்கும். இப்போ √3 போட்டுக்கலாமா? 1/0 வந்து இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட்டு கொசிகன் டீட்டா நமக்கு தெரியும் 1/sin டீட்டா. இப்போ கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு 1/sin டீட்டா. 1/sin போட்டுக்கலாமா? 1/0 இன்ஃபினிட். 1/0 வந்து நமக்கு தெரியும் இன்ஃபினிட். நெக்ஸ்ட்டு 1/1/2. அப்போ வந்து 2 மேலே போயிடும், 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/1 டிவைடட் பை 1/√2. இப்போ √2 மேலே போயிடும், 1/√3 டிவைடட் பை 2. அப்போ வந்து 2 மேலே போகும், √3 வந்து கீழே வரும். நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை 1. அப்போ வந்து 1. நெக்ஸ்ட்டு சீக்கன் டீட்டா நமக்கு தெரியும் 1/cos டீட்டா தான் சீக்கன் டீட்டா. இப்போ 1/cos போட்டுக்கலாமா? 1/1 1. 1/√3 டிவைடட் பை 2. இப்போ 2/√3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை 1/√2. வந்து √2 மேலே போயிடும். நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை 2. 2 வந்து மேலே போயிடும். அப்போ 2. 1/0 இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட்டு காட் டீட்டாவும் நமக்கு தெரியும் 1/tan டீட்டான்னு எடுத்துக்கலாமா? இப்போ 1/tan 1/0 இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு 1/√3. 1/√3னா √3 மேலே போயிடும், அப்போ √3. நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை 1 1. 1/√3. 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி. இப்போ 1/இன்ஃபினிட்டினா 1. இன்ஃபினிட்னா நமக்கு தெரியும் 1/0. அப்போ 0 மேலே போயிருமா? 0 டிவைடட் பை 1 0/1 0. அவ்வளோதான் இந்த டேப்லர் காலம். ஈஸியாக வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு சைன் மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டா போதும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபார்முலா படி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக இந்த டேப்லர் காலம் மனப்பாடம் பண்ணணும். அப்போ தான் நம்ம சம்மெல்லாம் செய்ய முடியும்.